தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/3/2026 செவ்வாய்க்கிழமை, சதயம் நட்சத்திரம், பின்னிரவு 5:48 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைக்கு வியாழன் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார். பொதுவாக குரு வக்ர நிவர்த்தி ஆகின்ற பொழுது குருவை போய் வழிபடுவது நல்லது. குரு பீடங்கள் என்று சொல்வது ஆலங்குடி இருக்கிறது. திருச்செந்தூர் மூலஸ்தானமாக இருக்கிறது குருவுக்குரிய தலைமை பீடம். அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சாதா தட்சிணாமூர்த்தி அல்ல, மேதா தட்சிணாமூர்த்தியாக விளங்குகின்றார். அது மட்டுமல்ல, பட்டமங்கலம் என்ற ஒரு அற்புதமான ஊர் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கிறது. அங்கே திசை மாறிய தென்முக கடவுள் கிழக்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள் வழங்குகின்றார். எந்த ஊருக்கு நீங்கள் சென்றாலும் தெற்கு நோக்கி இருப்பவர் தான் அந்த தென்முக கடவுள். ஆனால் தென்முக கடவுள் திசை மாறி இருக்கின்ற இடம் பட்டமங்கலம். இதுபோல திசை மாறிய தெய்வங்களையும் நீங்கள் வழிபடலாம். குரு பீடம் என்று சொல்கின்ற பொழுது திருச்செந்தூர் சென்று வருவது நல்லதுன்னு நான் சொல்றேன் இல்லையா. அந்த திருச்செந்தூர் நான் 2 நாள் முன்னாடி சொல்ற போது குறை தீர்க்கும் 6 படை வீடுகள் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு படை வீட்டுக்கும் போனா என்ன நடக்கும், எதுக்காக நம்ம போகணும் அப்படிங்கிற பத்தி சொன்னேன். பரங்குன்றத்துக்கு போனோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். பழனிக்கு போனோம் அப்படின்னா நம்முடைய ஞானமும் மிளிரும், அதே நேரத்தில் நமக்கு படிப்பு கல்வி நல்லா வரும், பணங்காசு நல்லா வரும், செல்வ விருத்தியும் நன்றாக இருக்கும். திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா பகை நீங்கும், போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள்னு நான் சொன்னேன். அந்த கவிதையை உங்களுக்கு சொல்லணும். பரங்குன்றம் திருமணத்தை நடத்தி வைக்கும், பழனிமலை ஞானத்தை மிளிர வைக்கும், திருச்செந்தூர் பகை நீங்க வழியை காட்டும், திருத்தணியோ கோபத்தை அகற்றி வைக்கும். அதிகமாக சில பேருக்கு கோபம் வரும், முன்கோபம் வரும். முன்கோபம் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையா இருக்கும். எப்பவுமே ரொம்ப கோபம் இருந்துச்சுன்னா சினம் இருக்கிற இடத்துல பணம் இருக்காதுங்க. ஆகையினாலே தான் சிரிச்ச முகத்தோட இருக்கணுமா. சினம் இருந்தால் பணம் இருக்காது, லட்சுமியே பயப்படுமா. கோபத்தை குறைச்சிக்கணும். சில பேர் காசிக்கு போவாங்க, காசிக்கு போனா ஏதாவது ஒன்று விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. காசிக்கு போனா நான் போயிட்டு வந்தேன், கத்திரிக்காயை விட்டுட்டு வந்தேன், அதனால நான் கத்திரிக்காய் வைக்காதங்கம்பாங்க செட்டிநாட்டு பகுதியில். சில பேர் போயிட்டு வந்தேன், நான் புடலங்காயை விட்டுட்டு வந்திருக்கேன், புடலங்காய் எனக்கு வேண்டாம், இன்னைக்கு நீங்க வச்சிருக்கீங்க உணவுல, அதை நான் சாப்பிட மாட்டேன், தொட மாட்டோம்பாங்க. காசிக்கு போனால் காயை விடுதல்னு அர்த்தம் இல்லை, காசிக்கு போனால் காய்தலை விட வேண்டும்ங்கிறேன். காய்தல்னா என்ன? ஒருத்தர் காய்தல், அதாவது கோபப்படுதல். ஒருத்தர் மேல ஒருத்தர் காய்ஞ்சு கோபப்படுற முடியாது, அதை விட்டுட்டு வரணும்னு சொன்னதை இவங்க மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, காயை விடணும்னு சொல்லிட்டு பரங்கிக்காய் விடுறது, பூசணிக்காய் விடுறது, ஏதாவது ஒரு காயை விட்டுட்டு நான் காசிக்கு போயிட்டு வந்ததனுடைய நினைவா கத்திரிக்காயை நான் தொடுறதே இல்லை ஐயா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த அதிகமான கோபம் இருந்துச்சுன்னா அந்த கோபம் குறைக்கிறதுக்கு தனிதல் அப்படிங்கிறேன். தனியோ நம்ம கோபம் தனிஞ்ச இடம் முருகனுக்கு எந்த இடம்? திருத்தணி. வாய்ப்பு இருக்கவங்க திருத்தணி போகலாம். ஐயா வாய்ப்பு இல்லை, நாங்க எப்படி பண்ணுவோம், வயதாயிருச்சு, முதியோர்களா இருக்கோம்னா திருத்தணி முருகனுடைய படத்தை வீட்டில் வச்சு அதுக்குரிய பாடல் திருத்தணி கவசம் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ள பாடல்களை படிச்சு கும்பிட்டினாலே உங்களுக்கு வர 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 படிப்படியா நல்ல பண்பான குணம் வந்துடும், கோபத்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். சில பேருக்கு பாருங்க, அப்பா மகனுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி 2 பேருக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே நான் சொல்றதை என் மகன் கேட்க மாட்டேன் அப்படின்பா. உடனே பையனை கேட்டோம்னு நான் என்ன சொன்னாலும் எங்க அப்பா ஒத்து வர மாட்டாரும்பாங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க ஒத்து வரணும்னா எந்த கோயில் போகணும் தெரியுமா? சுவாமிமலைன்னு ஒன்று இருக்கு. இப்ப சமீபத்தில் சுவாமிமலையில் படி நிறைய இருக்குன்னு லிப்ட் கூட வச்சுட்டாங்க இந்த அரசாங்கத்தில். ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இந்த சுவாமிமலை. அதை திருத்தணியோ கோபத்தை அகற்றி வைக்கும், பொருத்தமுள்ள சுவாமிமலை தந்தை கொண்ட போர்க்குணத்தை உடனடியாக மாற்றி வைக்கும். தந்தை மகனுக்குள்ள போர்க்குணம் இருக்கே, அதை உடனடியாக மாற்றுவான். சுவாமிமலை போயிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா அங்கே தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, ஆகையினாலே அங்கே போயிட்டு வந்தோன்னா தந்தை மகன் உறவு புனிதமடையும். அதே மாதிரி கருத்தான முதிர் சோலை, பழமுதிர் சோலைன்னு இருக்கு இல்லையா, அங்கு சென்று வந்தால் காசு பண புழக்கமோ அதிகரிக்கும். பழமுதிர் சோலை போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, பணங்காசு நல்லா இருக்கும். உங்களுக்கு பல இடங்கள்ல பாக்கியெல்லாம் வராம இருக்கா, நீங்க போகலாம். அதே மாதிரி பழனியும் உங்களுக்கு அது ஆண்டி கோலத்தில் இருக்கான்னு நினைக்க வேண்டாம், அரச கோலத்தில் மாறுதலை ஆண்டியாக இருப்பவனையும் அரசனாக மாற்றுவேன்னு சொல்லி இந்த 2 அலங்காரமும் அங்கே செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த 6 படை வீடுகளும் நம்முடைய கூறும் குறைதீர்க்கு வீடுகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பக்கபலமாக இருப்பவர்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாள். உத்தியோகத்திலே உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் வரலாம். லாபஸ்தானத்திலே செவ்வாய், பொருளாதார பற்றாக்குறை அகலும், மதிப்பும் மரியாதையும் உயரும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். 2லே குரு இருக்கின்றார், திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். இதுவரை குடும்பத்திலிருந்து கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் இப்பொழுது படிப்படியாக மாறலாம். பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. இன்று சுப செலவுகள் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். 7-10 அதிபதி. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். வரங்கள் வாயில் தேடி வந்து திரும்பிச் செல்கிறதே என்ற கவலை இன்று மாறும். புதிய வரங்கள் வந்து முடிவாகலாம். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்காது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லையின் காரணமாக மருத்துவ செலவுகளும் உண்டு. மனக்கலக்கம் ஏற்படாமல் இருக்க இன்றைய தினம் நீங்கள் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானையும் வணங்குவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. உற்சாகத்துடன் செயல்படுகின்ற நாள். உறவினர் பகை அகலும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். வரன்கள் வாயில் தேடி வரப்போகின்றது. வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட பணியிட மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 10லே குரு இருக்கின்றார். 7ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன், சூரியன். சனியோடு சூரியன், சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். விரையாதிபதியும் இணைந்திருக்கின்றார். தனாதிபதியும் இணைந்திருப்பதனால விரயத்துக்கேற்ற தனம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கும். அரைகுறையாக இந்த காரியங்கள் முழுமையாக முடிவடையும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் இந்த நாள். முன்னேற்றம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நாள் என்று கருத்தில் கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற நாள். வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். ஒரு சிலருக்கு நாடு மாற்றங்கள் கூட வரலாம். இதுவரை இங்கே இருந்து கொண்டிருக்கிறோமே, சக பணியாளர்கள் எல்லாம் வெளிநாடு சென்று சம்பாதித்து வந்து விட்டார்களே, நமக்கு அயல்நாட்டு யோகம் உண்டா இல்லையா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். கேது பார்வை இருப்பதால் திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனாலே நீங்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற விதத்தில் இந்த நாள் இனிய நாளாகவே உங்களுக்கு அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அண்ணன் தம்பிகளின் அரவணைப்பால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை கொஞ்சம் குறையும். கவலைகள் தீரும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். உத்தியோகத்திலே உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். 5ஆம் இடத்திலே சனி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகள் நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கொண்டு பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள், வெற்றிக்குரிய நாள். தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். நினைத்தது நிறைவேறும். நினைத்தது நிறைவேறுவது மட்டுமல்ல, விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கைகூடலாம். 7ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். பொதுவாக குருவினுடைய பார்வை சத்தம பார்வையாக பார்த்தால் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். எனவே உங்களுக்கு எதெல்லாம் நடைபெறாமல் இருக்கிறதோ அந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றுகின்ற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. எனவே இன்று முழு நாளும் உங்களுக்கு நன்மை தருகின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, 6லே குரு இருப்பதனாலே ஊரில் பகை வரும். பகைக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை. மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். விரயங்களும் கூடுதலாக இருக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தி செய்ய முன்வருவீர்கள் என்றாலும் கூட உங்களுக்கு மனக்கலக்கமும் மனக்கிளேசமும் கொஞ்சம் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சந்திரன் செவ்வாயோடு இணைந்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். எனவே இன்று கல்யாண கனவுகள் நனவாகலாம். இல்லத்திலே ஒரு புது முயற்சிகள் நீங்கள் செய்தால் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்திலே இடம் வாங்கி அதில் பத்திரப்பதிவில் தடை இருந்தாலும் சரி, அல்லது புதிய இடம் வாங்குவதில் தடை இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் நிவர்த்தியாகும். பொதுவாக சொத்துக்கள் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற இந்த நாள் சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். கவலைகள் தீர புதியவர்கள் உங்களுக்கு யோசனைகள் சொல்வார்கள். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். சனியின் பலம் ஜென்மத்தில் இருப்பதனாலே சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் மனக்லேசங்களும் அசதியும் வரலாம். என்ன இருந்தாலும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வழிவகை செய்து கொள்ளும் இந்த நாள் இனிய நாள். நாளிலே குரு இருப்பதனாலே இன்று குரு பகவான் வழிபாடும் உங்களுக்கு தேவை. செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானையும் வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.